பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்களை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்களையும் சூழலியலையும் பாதுகாத்திட துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தன்னார்வ அமைப்புகள், சூழலியல் ஆர்வலர்கள், சில அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வருகிற செய்திகளை அவ்வப்போது படித்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் முக்கியத்துவம் என்ன என்பதை மக்கள் ஊடகம் மையத்தின் எக்ஸ்பிளைனரில் காணலாம். சென்னை மாநகரத்தின் முக்கியமான வெள்ள நீர் வடிகாலாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அமைந்துள்ளது. சென்னை நகரத்தின் சுமார் 50க்கும் மேற்பட்ட நீர் ஆதாரங்களுக்கு வடிகாலாக இருந்து வருகிறது இந்த சதுப்பு நிலம். இத்தகைய சதுப்பு நிலமானது ஒரு காலத்தில் 6000 ஹெக்டேருக்கு மேல் பறந்து விரிந்து பல்லுயிரின வளத்தின் உச்சமாக திகழ்ந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அரசின் அலட்சியத்தாலும் தனியார் ஆக்கிரமிப்பாலும் இன்று வெறும் 600 ஹெக்டர்களாக சுருங்கி போய் இருக்கிறது என பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு ஏற்கனவே விமர்சித்துள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலமும் கடலும் ஒரே மட்டத்தில் இருக்கின்றன. இடையே செல்லும் OMR சாலையை ஒட்டிய பகுதி 4-5 அடி உயரமாக இருப்பதால் பல ஏரிகளிலிருந்து வரும் நீர் இந்த பகுதியில் தேங்கி நிற்கிறது. பிறகு துறைப்பாக்கம், காரப்பாக்கம் இடையே உள்ள ஒக்கியம் மடுவு மூலம் வெளியேறி ஆங்கிலேயர்கள் காலத்தில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட பாக்கிங்ஹாம் கால்வாயில் கலந்து கோவளம் அருகே முட்டுக்காடு கழிமுகம் வழியாக கடலில் கலக்கிறது. மேலும் இந்த சதுப்பு நிலமானது இயற்கையாக உருவான பஞ்சு போன்ற ஓர் உறிஞ்சும் அமைப்பு மழைக்காலத்தில் அதிக நீரை தேக்கி வைத்துக்கொண்டு கோடை காலத்தில் சீராக வெளிவிடக்கூடியது. 65 வகையான வலசை பறவைகள், 105 வகையான உள்ளூர் பறவைகள், 50 வகையான மீன்கள், 15 வகையான பாம்புகள், 10 வகையான பல்லிகள், 11 வகையான இருவாழ்விகள், 10 வகையான பாலூட்டிகள், 34 வகையான வண்ணத்து பூச்சிகள், 20 வகையான தட்டான்கள், 24 வகையான ஒட்டுடலிகள், 8 வகையான கரப்பான்கள், 78 வகையான மிதவை உயிரினங்கள், 167 வகையான தாவரங்கள் என மொத்தம் 625க்கும் மேற்பட்ட வகை வகையான உயிரினங்களுக்கு வாழ்விடமாக இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் உள்ளது. அக்டோபர் முதல் மார்ச் மாதம் வரை சராசரியாக 50,000க்கும் மேற்பட்ட பறவைகளுக்கு பள்ளிக்கரணை வசிப்பிடமாக இருக்கிறது. இந்த காலத்தில் குளிர்கால வலசையாக 65 வகையான பறவைகள் மத்திய ஆசியா முதல் மேற்கு ஐரோப்பா வரையில் உள்ள பகுதிகளிலிருந்து உணவுக்காக பள்ளிக்கரணைக்கு வருகின்றன. பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு கழகம் வெளியிட்டுள்ள சிவப்பு பட்டியலின்படி அதிக ஆபத்தில் உள்ள ஒரு பறவை இனமும் அழிவை நெருங்கி வரும் உயிரினங்களில் 6 வகையான பறவை இனங்களும் பள்ளிக்கரணையில் வாழ்வதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தென் சென்னையின் சிறந்த வெள்ள நீர் வடிகாலாகவும் நிலத்தடி நீரை மறுவூட்டம் செய்யும் அமைப்பாகவும் எருவை, வைலம், அசோலா, நீலாம்பல், ஆகாயத்தாமரை போன்ற பல தாவரங்களின் மூலம் நீரில் இருக்கும் மாசை நீக்கும் இயற்கை மாசு வடிகட்டியாகவும் செயல்படுகிறது. ராம்சார் தலமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்பதில் அதன் தன்மை மாறாமல், அதன் போக்கு சீர்கெடாமல் செய்திட அரசு முன்னெடுக்க வேண்டும் என்பதே நமது வேண்டுகோள் ஆகும்.